எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு உள்ளமும் கருணை உள்ளமும் கொண்ட கண்ணிய மிகுந்த என்னோட இந்திய மக்களாகிய என்னோட சகோதர சகோதரிகளாகிய நன்மக்கள் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த 79வது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இன்றைக்கி நாம் இவ்வளோ சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். இன்றைக்கி நாம் இவ்வளோ நாம் இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு எத்தனை நன்மக்கள் தங்களோட இன்னுயிரை தியாகம் பண்ணினாங்க, எவ்வளவு துன்பங்களை தாங்கினாங்க. குடிக்க தண்ணி இல்லாமல், சாப்பிட சாப்பாடு இல்லாமல், கண்ணட தூக்கம் இல்லாமல், எவ்வளவு அடி உதைகள், சித்திரவதைகள், ரத்தம் சொட்ட சொட்ட விடுதலைக்காக போராடினாங்க. அவங்களாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட அதில் எந்த ஒரு சுயநலமும் கலக்காமல் பின்னாடி வர இருக்கிற சந்ததிகளாய நமக்காகத்தானே தங்களோட இன்னுயிரையும் தியாகம் பண்ணினாங்க. அவங்கெல்லாம் எதுக்காக அப்படி தியாகம் பண்ணினாங்க, யாருக்காக பண்ணினாங்க அப்படின்ட்டு நாம் என்னைக்காவது ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா? அவங்கெல்லாம் தனக்காக போராடினாங்க, நமக்காகத்தானே போராடினாங்க. அப்பேற்பட்ட அந்த தியாகிகளை, போற்றப்பட வேண்டிய அந்த பொன்னான உயிர்களை நாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நினச்சி பார்க்குறோமா? அப்படி நாம் நினச்சி பார்த்துருந்தா அவங்களோட பாதையைத்தானே நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம். அவங்க எந்த ஒரு நல்ல வழியில் போனாங்களோ அந்த வழியைத்தானே நாம் தேர்ந்தெடுத்திருக்கணும். அவங்களத்தானே நாம் ஒரு ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்டு இருக்கணும். இப்போ இந்தியாவோட முதுகெலும்பாகிய என்னோட இளம் பிள்ளைங்களே, இன்றைக்கி நீங்கள் யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க? யாரை ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் யோசிங்கம்மா. அதை நான் சொல்ல தேவையில்லை, உங்கள் மனசுக்கே அது நல்லாவே தெரியும். நீங்கள் யாரை உங்கள் மனசுக்குள்ளே ஒசந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அவங்களால உங்கள் வீட்டுக்கும் சரி, நம்ம நாட்டுக்கும் சரி எதுவுமே செய்ய முடியாது. அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் போற்றப்பட வேண்டிய இந்த பொன்னான தியாகிகளை உங்கள் மனசுக்குள்ளே ஒசந்த இடத்துல வைங்கம்மா. அப்படி வச்சு தான் பாருங்களேன், உங்களோட வீடுகளும் முன்னேறும், நம்மளோட நாடும் முன்னேறும். இப்போ நீங்கள் நல்ல விஷயத்தை நாடி எங்கே போனாலும் சரி, உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இன்றைய இளம் பிள்ளைகளாகிய நீங்கள் தான் நாளைக்கு நம்மோட நாடாகிய இந்தியாவை தாங்க போகிற செல்வ மக்கள். இன்னும் வருங்காலங்களில் எவ்வளோ பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய இடங்களில், பெரிய பெரிய பதவியில் வகிக்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஒசந்த இடத்துல இருக்க போகிறீங்கன்னு அதுவும் உங்களுக்கு தெரியாது. ஏண்டா அந்த அளவுக்கு இன்றைய இளம் பிள்ளைங்களாகி உங்ககிட்ட அவ்வளவு திறமைகள் கொட்டி கிடக்குமா. அதனால் இப்போவே உங்களோட கவனங்களை வேறு எந்த விஷயத்துலையும் சிதற விடாதீங்கம்மா. இப்போ நீங்கள் ஒரே ஒரு தடவை கவனம் சிதறாமல் நேரான வழியில் போய் பாருங்கள். அப்புறமா அதிலிருந்து நீங்கள் திரும்பி வரவே மாட்டீங்க. ஏண்டா நேரான பாதைங்கிறது தேனின் சுவையை விட இனிப்பானது. இப்போ தவறான பாதைங்கிறது கொடிய பாம்போட விஷத்தை விட கொடியது. இப்போ இன்றைய இளம் பெண்ணுங்களாகிய உங்கள் முன்னாடி இந்த 2 பாதையுமே தெரியுது. இதில் நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பீங்க? ஏண்டா உங்களுக்கு இந்த 2 பாதையுடைய தன்மையுமே நல்லாவே தெரியும். அதனால் என்னோட தங்க பிள்ளைங்க தேனோட பாதையைத்தான் தேர்ந்தெடுப்பீங்க. ஏண்டா அந்த பாதை தான் அறிஞர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தியாகிகள், இன்னும் எத்தனையோ போற்றப்பட வேண்டிய பொன்னான நம்மோட முன்னோர்கள் சென்ற பாதை அல்லவா அது. அதனால் என்னோட தங்க பிள்ளைங்க அந்த பாதையைத்தான் தேர்ந்தெடுப்பீங்க. இதில் எனக்கு சந்தேகமே இல்லை. இப்போ பள்ளி பாட புத்தகங்களில் ஏன் இப்படிப்பட்ட தியாகிகளை பற்றி பாடமாக வைக்கிறாங்க? நாம் சின்ன வயசுலேயே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போன நல்ல பாதையில் நாமளும் போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனால் நாம் அந்த பாடங்களை மார்க்குக்காக மட்டும் படிக்கக்கூடாது. அதில் உள்ள கருத்துக்களை நாம் மனசுக்குள்ளே பதிய வைக்கணும். அப்போத்தே நாம் வளர வளர அதோட கருத்துக்களும் சேர்ந்து வளர்ந்து நம்மோட முன்னோர்கள் போன நல்ல பாதையில் நம்மளையும் அழைச்சிட்டு போகும். இந்த விஷயங்களை இன்றைய இளம் பிள்ளைகளாகிய நீங்கள் ஆழமாக மனசுக்குள்ளே பதிஞ்சுக்கிறங்கம்மா. அப்போத்தான் அதுக்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்க முடியும். இதுதான் நம்மோட வீர தியாகிகளுக்கு நாம் செய்கிற நன்றி கடன். இப்போ பாருங்க, அவங்க யாருமே
அவங்களோட சுயநலத்துக்காகவோ அவங்களுக்காகவோ அவங்களோட இன்னுயிரை தியாகம் பண்ணலை. எல்லாமே நமக்காகத்தான் அவ்வளோ பெரிய தியாகங்களை பண்ணினாங்க. ஏண்டா பின்னாடி வர இருக்கிற நம்மளோட சந்ததிகள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறணும். விடுதலை பெற்று சுதந்திரம் எனும் வானத்தில் சிட்டுக்குருவியாக சிறகடிச்சு பறக்கணும் அப்படின்ட்டு அவங்க தூய எண்ணத்தோட போராடி நமக்காக அவங்களோட இன்னுயிரை தந்து இந்த உயர்ந்ததொரு சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்காங்க. அப்படி அவங்க வாங்கி தந்த அந்த சுதந்திரத்தை நாம் போற்றி புகழ்ந்து பாதுகாத்து வரணும். அதுதான் நாம் அவங்களுக்கு செய்கிற நன்றி கடன். என்னோட தங்க இளம் தலைமுறையினரே, செய்வீங்களாமா? கண்டிப்பாக செய்வீங்க என்கிற நம்பிக்கையோடு முடிச்சுக்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.